பார்க்க போற படத்தோட பேரு அலைப்பாயுதே. அதுதான் படத்தோட பேரு. வாங்க கதைக்குள்ள போயிடலாம். இப்ப எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து பாட்டு கேட்டுட்டு "என்றென்றும் புன்னகை" அந்த பாட்டு கேட்டுட்டு தான் வண்டி ஓட்டிட்டு இருப்பாரு. ஹீரோவுக்கு வந்து இப்ப கல்யாணமும் ஆயிடுச்சு. ஹீரோ வந்து மாதவன், ஹீரோயின் வந்து ஷாலினியா இருப்பாங்க. அவங்களுக்கு இப்ப கல்யாணமும் ஆயிடுச்சு. இவங்க வந்து ஷாலினி இருக்காங்கல்ல, ஹீரோயினோட ஃப்ரெண்டா இருப்பாங்க. பேசாம நீ என்னையே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு வந்து ஹீரோட்ட கேட்பாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்வாருன்னா, என் ஒய்ஃப் வந்து சம்மதிச்சுட்டானா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அடப்பாவி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போவாங்க. எங்க ஹீரோயின் எங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருப்பாரு. இன்னும் வரலையா? வர நேரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்ப ஹீரோ வந்துட்டு இப்பத்துல இருந்து ஒய்ஃப தேடிட்டு இருப்பாரு. எங்க இந்நேரம் வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்காகவே வெயிட் பண்ணிட்டே இருப்பாரு. இப்படியே காலையிலேருந்தே ஹீரோயின தேடி அலையிற மாதிரி அவர் இருக்கும். அதோடு பார்த்தீங்கன்னா, இப்ப ஃப்ளாஷ்பேக்லாம் நெனச்சு பார்ப்பாரு. எப்படி அவங்க 2 பேரும் அறிமுகமானாங்க அப்படின்ற மாரிலாம் வந்து அவர் ஹீரோ வந்து நெனச்சு பார்ப்பாரு. ஒவ்வொருத்தர்ட்டயும் ஃபோன் பண்ணியும் கேட்டுக்கிட்டே இருப்பாரு. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின வந்துட்டு ஒரு ஃபங்ஷன்ல தான் ஒரு மேரேஜ் ஃபங்ஷன் இருக்கும். ஒரு கல்யாணத்தில வந்துட்டு ஹீரோயின வந்து ஹீரோ பார்ப்பாரு. அதில வந்துட்டு ஹீரோயினும் அவங்க அக்கா வந்து சேட்டை பண்ணிக்கிட்டு யாரோ யாரோடி அந்த பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டுல வந்து ஆடிக்கிட்டும் பாடிட்டும் இருப்பாங்க. ஹீரோயின பார்த்தோனே ஹீரோவுக்கு பிடிச்சிருக்கும். ஹீரோயினுக்கும் ஹீரோவ பிடிச்சிருக்கும். அதோட அந்த பாட்டு முடியிற வரைக்கும் 2 பேருமே வம்ப வளர்க்கறது கொள்றது அப்படியே இருப்பாங்க. ஹீரோ வந்துட்டு யார் சார் இந்த பொண்ணு ரொம்ப வாயாடியா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பா கிட்டயே போய் கேட்கும்போது, அவ என் பொண்ணு அப்படின்னோன ஹீரோ வந்து அங்கிருந்து பயந்த மாரி அங்கிருந்து வந்துருவாரு. இதே மாரி வம்பாவே போயிட்டு இருக்கும். இதுக்கு முன்னாடி இவங்க 2 பேருக்கு பார்த்தது கிடையாது. ஆனா இங்க தான் பார்ப்பாங்க. பார்த்த உடனே ஹீரோ வந்து அப்படியே பார்த்துட்டே இருப்பாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ ஒரு வழியா மாப்பிள்ளைக்கு பொண்ணு மாப்பிள்ளைக்கு வந்து கல்யாணமும் முடிஞ்சு போயிடும். அடுத்து ஹீரோயினோட வீட்ட தான் கட்டுவாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா டாக்டர் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா வீட்ல வந்து ரொம்ப வாய் பேசிட்டே இருப்பாங்க. அவங்க அம்மா சொல்லிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு பரீட்சையா இருக்கும். இன்னைக்கு ஃபெயிலா தான் போக போறா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க வாய் பேசி அவங்க அம்மாவ வெறியேத்திட்டு இருப்பாங்க. இப்ப அவங்களோட அக்காவும் கிளம்பிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு பேங்க்ல வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. தங்கச்சியோட படிப்புக்காக அவங்க லோன்லாம் எடுத்து அவங்கள படிக்க வச்சுட்டு இருப்பாங்க. அதோட உன் அக்கா மாரி இரியா அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதோட அவங்க அம்மா வந்துட்டு திரும்ப வந்து ப்ரே பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு கயிறு கொண்டு வந்து கட்டுவாங்க. நான் வந்து ஃபெயிலா போயிடுவேன்னு சொன்னேன் அப்படின்னு வாய மூடி ஒவ்வொரு வாய் உனக்கு ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு அவங்க அம்மா திட்டிட்டே இருப்பாங்க. இப்ப வந்து ஹீரோயின் வந்து கிளம்பிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, விவேக் இருக்காருல்ல அவர் வருவாரு. இப்ப இவங்களோட முறை பையன் தான் வந்து விவேக். அவருக்கு வந்து கொஞ்சம் பேச்சு வந்து தெளிவா வராது. அங்கங்க திக்கி திக்கி தான் அவர் பேசுவாரு. அப்படியே இப்ப அவங்களுக்கு இன்னைக்கு பரீட்சை இல்ல அதனால வாழ்த்து சொல்றதுக்காகவும் ப்ரே பண்ணிட்டு அவர் வந்திருப்பாரு. நீ சொல்லி முடிக்கிறதுக்குள்ள எனக்கு எக்ஸாம் முடிஞ்சிரும்ட்டு அவங்களும் அவர கிண்டல் பண்ணிட்டு சும்மா விளையாட்டுக்கு தான். அது மாரி கிண்டல் பண்ணிட்டு அவங்களும் அங்கிருந்து கிளம்பிருவாங்க. இப்ப இங்க கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப இங்க வந்துட்டு ஹீரோவோட வீட்ட காட்டுவாங்க. ஹீரோவோட அப்பா தான் இவரு. ஹீரோ வீட் வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி தான் எல்லாரும் இருந்துட்டு இருப்பாங்க. இப்ப அந்த பேத்திய கொஞ்சிட்டு இருக்கும்போது தாடிய எடுத்தாத்தா ரொம்ப குத்துது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டே இருக்கும். சரின்னு சொல்லிட்டு அவர் ஒய்ஃப் கிட்ட இப்ப என்ன சொல்ல அதாவது ஹீரோவோட அம்மா கிட்ட வந்து ஹீரோட அப்பா வந்து என்ன சொல்வாருன்னா, உன் பையன் என்ன பண்ணான் தெரியுமா? அப்படி இப்படின்னு கேட்டுட்டே இருப்பாரு. அப்ப ஹீரோ அந்த பக்கம் இந்த பக்கம் கிராஸ் பண்ணிட்டே இருப்பாரு. அவன் வந்து இது பண்றான், அது பண்றான். அடடடா! முன்னாடி ஒரு பொண்ணு அது பொண்ணா பையனானே தெரியல. அப்படி ஒரு ஹேர் ஸ்டைலு அப்படி இப்படின்னு உடனே ஏன்பா சுத்தி வளைக்கிறீங்க? அம்மா நான் ஸ்மோக் பண்றத அப்பா பார்த்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஓப்பனாவே சொல்லிடுவாரு. சும்மா இல்லடி அது எச்சில் பண்றது. அவ ஒரு இது, இவ ஒரு இதுன்னு மாறி மாறி பண்றாங்க அப்படி இப்படின்னு. இது ஒண்ணு இது பண்ணா தப்பா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஹீரோ கேட்பாரு. பண்றா அது உன் காசுல பண்ணு. ஏன் சம்பாத்தியத்துல ஏன்டா பண்றா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. உடனே எல்லாருமே இப்படி இப்படி பண்ணுவாங்க. அம்மா வந்து ஏன்டா இப்படிலாம் பண்றேன்னு கேட்கும்போது, ஏம்மா நீங்களும் அவங்களுக்கு தகுந்த மாரின்னு சொல்லிட்டு போவாங்க. அதோட ஹீரோ வந்துட்டு இப்ப என்னப்பா உடனே ஹீரோ வந்து சொல்ல ஆரம்பிச்சிடும் ஹீரோட அப்பா. நான் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சேன். நான் கால்ல செருப்பு இல்லாம இருந்தேன் அப்படின்னு. நீ செருப்பு இல்லாம இருந்ததுக்காக அப்ப நானும் செருப்பு இல்லாம இருக்கணும். அந்த மாரிலாம் பேசுவாரு. அதோட சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப இவங்கள்ட்ட 2 பேரும் வம்பு வளர்த்துட்டு சரி நான் வெளிய கிளம்புறேன் அப்படின்ற மாரி போவாரு. அதோட ஹீரோட அப்பாவும் நான் பெத்துட்டேனே நான் பண்ணி தொலைறேன் அப்படின்ற மாரி அவரும் சலிச்சுக்குவாரு. ஏன்னா இப்ப ஹீரோ வந்துட்டு படிக்க வச்சது வந்து அவர் அதுல போகாம அவரோட விருப்பப்படி அவர் கம்ப்யூட்டர் சென்டர் வைக்கணும். அதுல ஏதாவது சாதிக்கணும் அப்படின்ற மாரி ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அந்த பிசினஸ் மாரிலாம் பண்ணிட்டு இருப்பாரு. இவ்ளோ அப்பா திட்டினாலும் உங்க அப்பாட்ட காசு கேட்பாரு. உடனே அம்மா வந்து பர்ஸ கேட்பாங்க. அப்பா உடனே எடுத்து குடுப்பாரு. அவங்களும் காச வாங்கிட்டு உடனே கிளம்பிருவாரு ஹீரோவும். பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரெயின் இருக்கு பார்த்தீங்களா, ட்ரெயின்ல தான் ஹீரோயின் வந்துட்டு இப்ப காலேஜ் போவாங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா, அந்த வாசல்ல தான் நின்னுட்டு இருப்பாங்க. நிக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோவ பார்த்துருவாங்க. எதார்த்தமா தான் பார்த்துருவாங்க. ஆனா அன்னைக்கு அந்த கல்யாணத்துல பார்த்த மாரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பார்ப்பாரு. அவங்களும் பார்ப்பாங்க. பார்க்கும்போது அவங்க 2 பேருக்குமே பிடிச்சிருக்கும். உடனே அவங்க வந்துட்டு அப்படியே பார்த்துட்டே மட்டும் தான். ஏன்னா இப்படி ஒரு ட்ரெயின் இப்படியும் அதுக்கு ஆப்போசிட்டாவும் கிராஸ் ஆயிட்டு இருக்கும். பார்த்த உடனே வந்துட்டு இப்ப ஹீரோக்கு வந்து அவங்கள ரொம்ப பிடிச்சு போயிரும். திரும்ப இவங்கள திரும்ப பார்க்கணும், பேசணும் அப்படின்ற மாரி முடிவு பண்ணிருவாரு. அப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இவ்ளோ பெரிய ஊர்ல எப்புட்றா அந்த பொண்ண கண்டுபிடிப்பா அப்படின்னு உடனே எவ்ளோ வேணா இருக்கட்டும். அவ வந்து டாக்டர் படிக்கிறான்னு தான் தெரியுது. இந்த ட்ரெயின்ல போற பொண்ணுங்கள்ல அப்படி அப்படியே ஃபில்டர் பண்ணிக்கிட்டே வருவாரு. ஒரு 70 பொண்ணு இருப்பாங்களா? 70 பேர். அந்த 70 பேர்ல அவள கண்டுபிடிக்கிறது அவ்வளோ சிரமமா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுங்களோட நான் பேசி எப்படியாவது அந்த பொண்ண கண்டுபிடிச்சணும்னு நினைப்பாரு. இவங்க வந்துட்டு காலையில பார்த்தத வந்து அவங்க அக்கா கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. உடனே அக்கா என்ன சொல்லுவாங்கன்னா, இது ஒண்ணும் லேஸ்பட்ட விஷயம் மாரி தெரியல. ஏதோ லவ்வா தான் தெரியுதுன்னா, அப்படிலாம் எனக்கு கிடையாது. என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நான் லவ் பண்ணுவேன்னு உனக்கு தோணுதா? அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படி இப்படின்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. இப்ப மறுநாள் பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து வெயிட் பண்ணிட்டே இருப்பாரு. அப்ப வந்து ஹீரோயின் வந்துட்டு இந்த ட்ரெயின்ல வந்து வரமாட்டாங்க. அவங்க வந்து அன்னைக்கு அவர் பார்க்க முடியாது. என்ன ரெகுலரா இங்க வராங்களான்னு தெரியல. இப்ப டெய்லி வந்து அவங்க அக்காவும் கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த மாரி டெய்லி அவன் வரான் போல இருக்கு அப்படி இப்படின்னு பேசாம தூங்கு. ஏதாவது பேசிட்டு இருக்காத அப்படின்ற மாரி ரொம்ப கடுப்படிச்சிட்டே இருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு வந்து அவர பிடிச்சிருக்கும். டக்குனு இப்ப வந்துட்டு மறுநாளும் கிளம்பி வரும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப அக்கா தங்கச்சிங்க பேசிட்டே வருவாங்க. இன்னைக்கு கண்டிப்பா வருவான் பாரு அப்படி இப்படின்னு அவங்க அக்கா கிண்டல் பண்ணுவாங்க. எங்க வரலையே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து தேடிட்டே இருப்பாங்க. பார்த்தா ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெயின்ல இருக்க மாட்டாரு. ட்ரெயின தாண்டி அந்த பக்கம் நிக்கிற இடம்லாம் இருக்கும்ல.
இருப்பாங்கல்ல, பேசஞ்சர் நின்னுட்டு இருப்பாங்கல்ல, அந்த இடத்துல வந்து நின்னுட்டு இருக்கிறத பார்த்துருவாங்க. பார்த்தியா? அப்ப வந்துட்டு அப்ப ஹீரோவும் கண்டுபிடிச்சிருவாரு. இவங்க வீடு இங்க தான் இருக்கு. இவங்க இந்த ட்ரெயின்ல தான் இவங்க போயிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது டீடைல் ஃபுல்லா இப்ப ஹீரோவுக்கும் தெரிஞ்சிரும். இப்ப 2 பேருமே பார்த்துப்பாங்க. அதோட அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷமா இருக்கும். இவர பார்க்கும்போதெல்லாம் அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். அவங்க ரொம்ப ஃபீலிங்கா ஆயிடுவாங்க. ஹீரோயின சொல்றதுக்கு அந்த மாரி தான் பார்த்துட்டே இருப்பாங்க. அதோட ஹீரோவுக்கு தான் இப்ப அட்ரஸ்லாம் தெரிஞ்சு போச்சா, அவரு வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் வீட்ட அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டே இருப்பாரு. ஹார்ன் அடிக்கிறது, வண்டி எடுத்துட்டு வர்றது, அதே மாரி கிண்டல் பண்ணிட்டே இருப்பாரு. உடனே ஹீரோவோட அக்காவும் வந்துட்டு, "யார் வேணும் உங்களுக்கு?" அப்படி இப்படின்ற மாரி ரொம்ப கிண்டலா பேசுவாங்க. ஹீரோவும் சிரிச்சுட்டே அங்கிருந்து இப்ப கிளம்பிருவாரு. இப்ப மறுநாள் பார்த்தீங்கன்னா, ஹீரோயினும் அவங்களோட அக்காவும் ட்ரெயின்ல வரும்போது, ஹீரோ இருக்கார்ல, அவர் வந்துட்டு அந்த ட்ரெயின்லயே வந்துருவாரு. வந்துட்டு வந்து பேச வருவாரு. பேச வரும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து ஹீரோ வந்து என்ன சொல்வாருன்னா, "நீ அழகா இருக்கன்னு நெனைக்கல. எனக்கு உன்ன பிடிக்குதுன்னு நான் நெனைக்கல. ஆனா இதெல்லாம் நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயமா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவாரு. உடனே ஹீரோயினோட அக்காவும் வந்துட்டு அதெல்லாம் சொல்லி சொல்லி அவங்கள கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. அதோட ஹீரோயின் படிக்கிற காலேஜுக்கும் ஹீரோ வந்துருவாரு. வந்தத ஹீரோயின் பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஹீரோ கிட்ட வந்து என்ன கேட்பாங்கன்னா, "ரொம்ப சினிமா பார்ப்பியா? அதாவது லாஸ்ட் பெஞ்சா நீ? அடிக்கடி ஃபெயில் ஆவியா? அந்த மாரி பசங்க தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க." அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. உடனே இவரும் வந்துட்டு ஹாய் சொல்லிட்டு, பாய் சொல்லிட்டு அடுத்து எங்க மீட் பண்ணலான்ற மாரிலாம் பேசுவாரு. அவங்க பார்க்குறதெல்லாம் இவர பிடிக்கிற மாரி தான் இருக்கும். ஆனா பிடிச்சிருக்குன்னு ஒத்துக்க மாட்டாங்க. அந்த மாரி தான் ஹீரோயின் இருப்பாங்க. அதோட இவர பார்க்குற இடத்துல 2 வார்த்தை பேசிட்டு அங்கிருந்து அப்படியே கிளம்பிருவாங்க. அதோட இப்ப பார்த்தீங்கன்னா, பச்சை நிறமே பாட்டு இருக்குல்ல, அதனால அவங்களோட ஃபேஸ் கட்ட வச்சு அவங்களுக்கு தன்னை பிடிச்சிருக்குன்றத ஹீரோ புரிஞ்சுப்பாரு. எல்லா பாட்டுமே சூப்பரா இருக்கும். அந்த மாரி இந்த பச்சை நிறமே பாட்டு இருக்குல்ல, அது ஒவ்வொரு கலர் ட்ரெஸ் கலர் மாறுறதும் எல்லாமே நல்லாருக்கும். அந்த மாரி இந்த பாட்டு இங்க முடிஞ்சிரும். பாட்டு முடிஞ்ச கையோட இப்ப ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, அவர் வீட்ல ஒரு பாப்பா இருக்கும்ல, அந்த பாப்பா கிட்ட வந்து ஹீரோயினோட நம்பர குடுப்பாரு. அதாவது ஹீரோயின் வீட்ல ஃபோன் கிடையாது. ஒரு மளிகை கடையில அந்த நம்பர வாங்கி அவங்களுக்கு ஃபோன் வந்தா கூப்பிட சொல்லியிருப்பாங்கல்ல, அப்ப வந்துட்டு இந்த பொண்ணு கிட்ட சொல்லி அந்த நம்பர போட்டு அந்த மளிகை கடைக்காரர்கிட்ட இஷ்டத்துக்கும் பேசி பேசி அந்த பொண்ண வர வைப்பாங்க. ஹீரோயின் இப்ப வருவாங்க. இவங்க வந்து கால் பண்ணி குடுத்துட்டா இவங்களுக்கு ரூ. 2 குடுக்குறதா ஹீரோ பேசி வச்சிருப்பாரு. அதோட இந்த புள்ள ரூ. 2 வாங்கிட்டு அவங்க தாத்தாட்ட போய் நான் ரூ. 2 சம்பாரிச்சுட்டேனே, நீ எப்படி சம்பாரிச்சேன்னு கேட்கும்போது, இந்த மாரி ஒரு நம்பர் போட சொன்னாங்க, போட்டு குடுத்தேன் அப்படின்னு அந்த நம்பர மனப்பாடமே பண்ணி வச்சிரும். அதோட இவருக்கு ஒண்ணும் புரியாத பக்கம் அந்த பக்கம் கிராஸ் பண்ணிட்டு அப்பா பார்த்துட்டு இருப்பாரு. அதோட ஹீரோயின்ட்ட வந்து அவர் என்ன சொல்லுவாருன்னா, நாளைக்கு எங்க வீட்ல ஒரு ஃபங்ஷன் இருக்கு. நீ கண்டிப்பா வரணும்னு நான் வரமாட்டேன்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. நீ வர சும்மா இஷ்டத்துக்கு ட்ரெஸ் மாத்திட்டு இல்லாம சாரி கட்டிட்டு பூ வச்சுட்டு அந்த மாரி வா அப்படின்னு சொல்லி நான் அவன தியேட்டர் பீச் நான் கூப்பிடுறேன். இங்க வா அப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் ஃபர்ஸ்ட் வரமாட்டேன்னு சொல்லிடுவாங்க. மறுநாள் ஃபங்ஷன்ல பார்த்தீங்கன்னா, அவங்க அழகா வந்துட்டு அவங்களும் வந்திருப்பாங்க. அவங்க அக்காவையும் கூட்டிட்டு வந்திருப்பாங்க. 2 பேருமே வந்து சாரி கட்டி அழகா அந்த பூவெல்லாம் வச்சுட்டு அந்த மாரி வந்திருப்பாங்க. ஹீரோ பார்த்தோன்னே ஹீரோயின் ரொம்ப பிடிச்சிருக்கும். இப்ப அங்க வந்து ஒரு வளகாப்பு மாரி தான் ஃபங்ஷன் நடந்துட்டு இருக்கும். எல்லாருமே வந்துட்டு வளையல் போட்டுட்டு அப்படி இப்படி பேசிட்டு இருப்பாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோயின் வந்திருக்காங்கல்ல, அவங்கள வந்துட்டு ஹீரோ வந்துட்டு ஃப்ரெண்ட் கிட்ட வந்துட்டு சும்மா சொல்லுவாரு. இந்த மாரி நான் கல்யாணம் பண்ணிக்கிற போற பொண்ணுன்னு. அது வந்திருக்க அத்தன பேர்கிட்டயும் அப்படியே பரவிரும். இவர தான் ஹீரோயின் வந்து கல்யாணம் பண்ணிக்க போறான். ஹீரோ கல்யாணம் பண்ணிக்க போறான் அப்படி இப்படின்னு சுத்தி சொல்லவும், இந்த பொண்ணு தான் எல்லாருமே அங்க வந்த ரிலேட்டிவ்ஸ் அத்தன பேருக்குமே இப்ப இவங்கள தான் ஹீரோ கல்யாணம் பண்ணிக்க போறாரு அப்படின்ற விஷயம் வந்து தெரிஞ்சிரும். இப்ப இவங்க வீட்டுக்கு வந்துருவாங்க. வீட்டுக்கு வந்தோனே பார்த்தீங்கன்னா, திரும்பவும் அவங்க அக்கா வந்து ரொம்பவே கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படியே போயிட்டே இருக்கும். இப்ப திரும்ப வந்து இவங்க வந்து காலேஜுக்கு போகும்போது ஹீரோ வந்துட்டு அவங்கள ட்ரெயின்ல மீட் பண்ணி பேசுவாரு. அவங்க அக்கா இருக்காங்கன்னு கிட்ட அவங்கள தனியா கூப்பிட்டு வர பேசுவாரு. நான் உன்ன வந்து விரும்புறேன். நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்படின்னா எனக்காக என்ன வேணா செய்வியா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. ஆமான்னு சொல்லும்போது ட்ரெயின்ல இருந்து குதிப்பியான்னு கேட்கும்போது அதெல்லாம் மாட்டேன். நான் உன் கூட வாழணும் அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லிருவாரு. அதோட சரின்னு சொல்லிட்டு இப்ப அவர் இறங்கி போயிருவாரு. சொன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லிருவாரு. இப்ப அவங்க அக்காவும் அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டா தான் இருப்பாங்க. அதோட சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டே இருப்பாங்க. இப்ப நீ சொன்னா நான் வீட்ல இருந்து பொண்ணு பார்க்க அனுப்புறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ எதுக்கு எல்லார்கிட்டயும் என்ன கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னா, நீ லவ் பண்றேன்னு நான் சொன்னேன். நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுன்னு தானே நான் எல்லார்ட்டயும் சொன்னேன். அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிடுவாரு. இப்ப அவங்க வீட்டுக்கு வந்து பொண்ணு பேசுறதுக்காக அப்பா அம்மாவ கூட நான் அனுப்பி வைக்கிறேன்னு ஹீரோ சொல்லிருவாரு. ஹீரோயினுக்கு ஒரு மாரியா இருந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அக்காவுக்கு வந்து இன்னும் கல்யாணம் ஆகல. அதோட சரின்னு சொல்லிட்டு இப்ப வீட்ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்ல அப்பா அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கும்போதே அவங்க அக்கா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, தங்கச்சிக்கு வந்து ஒரு வரன் வந்திருக்கு. அவ வந்து அந்த வீட்ல உள்ளவங்க எல்லாருக்குமே அவள பிடிச்சிருக்கு. அவளுக்கு வந்து பொண்ணு பார்க்க வராங்கன்னோனே, எனக்கு இல்ல அவள அப்படின்னு சொன்னோனே பார்த்தீங்கன்னா, இப்ப அம்மா அப்பாவுக்கு ரொம்ப கோவம் வந்துரும். இதுக்கு தான் படிக்கிறேன்னு போயிட்டு இப்படி ஒரு இத பண்ணிட்டு வந்திருக்கியா? இன்னும் அக்காக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி உனக்கு என்னடி அவசரம்? எல்லா வீட்ல கேட்கிற மாரியே நார்மலா அவங்க அம்மாவும் அவ்ளோ கோவப்படுவாங்க. இப்ப அவங்க தங்கச்சி பார்த்தீங்கன்னா, உள்ள போய் படுத்துப்பாங்க ஹீரோயின். அப்ப அம்மா வந்து கேட்கும்போது, எனக்கு ஒண்ணும் தெரியாது அப்படி இப்படின்னு அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. உனக்கு தெரியாம தான் இப்படிலாம் நடக்குதா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உடனே ஹீரோனோட அக்காவும் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படிலாம் இல்லம்மா அவளுக்கு ஒண்ணும் தெரியாது. அவங்க வீட்ல விருப்பப்படுறாங்க. வந்து நாளைக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவங்கள முடிஞ்ச வரைக்கும் திட்டுவாங்க. அவங்க அம்மா தான் திட்டுவாங்க. அப்பா அது மாரி கண்டிப்பா பாப்பாரு. மத்தபடி எதுவும் சொல்ல மாட்டாரு. இவங்க வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலியா இருப்பாங்க. ஹீரோவோட ஃபேமிலி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அவங்கள விட கொஞ்சம் இதா இருப்பாங்க. கொஞ்சம் நல்ல ஃபேமிலியா இருப்பாங்க. அதனால இப்ப அவங்கலாம் வந்து திடீர்னு வந்துருவாங்க. இப்ப மாப்பிள்ளையோட அப்பாவும், அம்மாவும் மட்டும் வருவாங்க. வந்தவுடனே பார்த்தீங்கன்னா, இங்க பேசம்போது இவங்க வந்து இந்த மாரி சொல்லுவாரு. இந்த மாரி பொண்ணு வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டான். என் பையன நான் படிக்க வச்சதே வேற. இப்ப அவன் விருப்பத்துக்கு போயிட்டான். இப்பலாம் வந்துட்டு 20 வயசு ஆயிட்டா அவங்களோட விருப்பத்துல நம்ம தலையிட முடியறது கிடையாது. என் பையன் வந்து ஏதாவது ஒரு கழுதைய கட்டி அத கட்டிக்கிறேன்னு சொன்னா கூட என்னால ஒண்ணும் சொல்ல முடியாது. அப்டின்னோனே ஹீரோயினோட அப்பாக்கு வந்து கோவம் வந்துரும். இதுக்கு மேல தரம் தாழ்த்தி பேச முடியாது அவங்களால. அப்டின்னோனே எவ்வளோ அவங்க அம்மா சமாதானப்படுத்துவாங்க. என்ன சொல்றது? இப்ப அதாவது நான் உங்கள தப்பா சொல்லல. உள்ளத தான் சொன்னேன். ஏன்னா பிள்ளைங்க விருப்பப்பட்ட செஞ்சு தானே ஆகணும். அப்டி இப்டின்னு சொல்லிட்டு பேசவும் அவங்க அப்பாக்கு ஹீரோட அப்பாக்கும் கோவம் வரும். ஹீரோவோட அப்பாக்கும் கோவம் வரும். அதோட இதுல இந்த பொண்ணுல எந்த பொண்ணுன்னோனே இவருக்கு 1 மாசம் ஆனா என்னையவே அடையாளம் தெரியாது. அப்டி இப்டின்னு பேசிட்டு சின்ன பொண்ணு தான் அப்டி இப்டின்னு சொல்லிட்டு பேசிப்பாங்க. ஆனா அவங்க 2 பேரோட பேச்சு வந்து சுமூகமா இருக்காது. ஹீரோவோட அப்பாவோட பேச்சு வந்து கொஞ்சம் இதா இருக்கிறதுனால ஹீரோனோட அப்பாக்கு வந்து சுத்தமா ஒத்துக்காது. அதனால நீங்க வந்துட்டு எங்களுக்கு விருப்பம் இல்ல அப்டி இப்டின்ற மாரி அவங்க ஓப்பனா சொல்லிருவாங்க. அதோட அவங்களும் வந்த ஃபேமிலியும் கிளம்பி போயிடுவாங்க. அதோட இப்ப ஹீரோ வந்துட்டு ஹீரோயின பார்க்க வருவாரு. வந்துட்டு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இதெல்லாம் சரி வரும்னு தோணல. ஏன்னா அவங்க 2 பேரும் பேசினாங்க. எதுவும் வந்துட்டு நம்ம கல்யாணம் நடக்கிற மாரி பேசுற மாரி சரியா படல. 2 ஃபேமிலிக்கும் ஒத்து வரல. பேசாம இதெல்லாம் விட்டுறலாம் அப்டின்னவும் ஹீரோ என்ன சொல்வாருன்னா, அதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக தானே நம்ம வந்து பேச
சொன்னது. அவங்களுக்கு விருப்பம் இருக்கோ விருப்பம் இல்லை, நம்ம தானே வாழ போகிறோம், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்வார். நீ என்ன லூஸா இந்த மாதிரி இஷ்டத்துக்கும் பேசிகிட்டு இருக்க, நீ இதை வந்த சிரிக்க வச்ச, அப்புறம் வந்து இப்போ அள வைக்கிற, அதெல்லாம் நான் அதே மாதிரி நினச்சிக்கிறேன், அதோட நான் இப்போ இதே மறந்துடலாம், இதோட பெருசாக இதை வளர விட வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. ஹீரோக்கு அந்த அந்த எண்ணத்தில் வந்து விருப்பமே இருக்காது. ஒரு வாரமாவது எனக்கு டைம் கொடு, அந்த ஒரு வாரத்துலையும் வந்துட்டு நம்மளுக்கு இதே மாதிரி விருப்பம் இல்லை அப்படின்னா நம்ம வந்து பிரிஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவார். உன்னை ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு இப்போ அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. ஆனால் 2 பேருக்குமே அவங்களோட சிந்தனையாகவே இருக்கும். ஆனால் இப்போ 2 பேருக்குமே பிடிச்சிருக்கும். இதுக்கு இடையில ஹீரோயினை தேடி தேடி அவர் அலைஞ்சிட்டு இருப்பார். காலையில் தேட ஆரம்பிச்சார், அப்படியே நைட்டே ஆகிடும். அவங்க வரப்போகிற ட்ரெயின், அவங்க போகிற வழி, அவங்க இருக்கிற இடம் எல்லாத்தையுமே ஹீரோ வந்து தேடிட்டே இருப்பார். ஹீரோயின் வந்து இருக்கவே மாட்டாங்க. அவங்களோட ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்களுக்குலாம் கால் பண்ணி கேட்கும்போது அவள் நல்லா இருக்காளா, சக்தி நல்லா இருக்காளா, நல்லா இருக்கா, அவங்க கேட்பாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னு புரியலையே, எங்கே தான் போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ரொம்ப யோசனையாகவே இருந்துகிட்டே இருக்கும். இதாவது ஃப்ளாஷ்பேக் போகும், இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றது மாறி மாறி தான் சீன் வர மாதிரியே இருக்கும். இப்போ அவங்க 2 பேர் பேசி வச்சிருந்தாங்கல்ல, 1 வீக் பார்த்துட்டு பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 1 வீக்கும் ஆயிருக்கும். 2 பேருக்கும் மனசே இருக்காது. ஹீரோயின் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், உனக்கு அசிங்கமா மக்காக ஒரு பொண்டாட்டி அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட ஹீரோ வந்து சிரிச்சிட்டு 2 பேரும் அப்படியே கை கொடுத்துட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு ட்ரெயினும் வந்துடும். சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஏறி போயிடுவாங்க. ஹீரோவும் நின்று யோசிச்சிட்டே இருப்பாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்லேயே ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் என்ன செய்வாங்கன்னா, ட்ரெயினில் போகாமல் இப்போ பஸ்ஸில் ஆட்டோவில் அந்த மாதிரி போக ஆரம்பிச்சிருவாங்க. உடனே அவங்க அக்காவே கேட்பாங்க, இதெல்லாம் எத்தனை நாளைக்கு, இதெல்லாம் பயந்து அப்படின்றது நடக்காதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இதெல்லாம் ஏன் வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் அப்படியே ஒதுங்கி தான் போவாங்க. இதுக்கு இடையில ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து கம்ப்யூட்டர் சென்டர் மாதிரி வைக்கணும்னு நினைப்பாங்கல்ல, அந்த வேலைகள்லாம் எல்லாருமே சேர்ந்துட்டு அதெல்லாம் ஈடுபட்டு இருப்பாங்க. அந்த வேலை அதெல்லாம் பண்ணுறதுக்கு கூட அவங்க அப்பா வந்து பணம் கொடுப்பார். ஹீரோட அப்பா வந்து வச்சுட்டேன், என் பெத்த கடமைக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுப்பாரு. இங்கே இந்த பாப்பா என்ன பண்ணிடும் அப்படின்னா, அதுக்கு ஆல்ரெடி மனப்பாடம் பண்ணி வச்சிருச்சுல, அந்த நம்பரை போட்டு விட்டுட்டு அது பாட்டுக்கு வச்சுட்டு ஹீரோ வந்தோடனே உனக்கு ஃபோன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு போயிடும். உடனே இவருக்கும் வந்துட்டு இவங்க நார்மலாக ஃபோன் வேற யாரோ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வரும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ தான் கால் பண்ணியிருக்காருன்னு தெரிய வந்துடும். அவங்களுக்கு பேசவே வராது. அவங்களுக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கும். அப்படியே நின்றுட்டே இருப்பாங்க. கடைக்காரர் வர மயமா பேசாமல் இருக்க, நானும் அதெல்லாம் எதுவுமே காதில் வாங்கிக்க மாட்டேன், பாட்டுக்கு பேசுமான்னு சொல்லிட்டே இருப்பார். இவங்க 2 பேரும் ஒரு வாரத்தை கூட பேசவே மாட்டாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே லைன்லேயே இருப்பாங்க. இவங்க தான் லைனில் இருக்குன்னு தெரிஞ்சவொன்னே உங்களுக்கு பேசவே மனசே ஒரு மாதிரியாகவே இருக்கும். உடனே டக்குன்னு ஃபோனை வச்சுட்டு இவங்க அழுதுட்டே இந்த இடத்த விட்டு போயிடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வீட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட அப்பாவோட தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்க அதாவது அக்கா அதாவது பெரியம்மா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவோட அக்காவோட பையன் தானே இவர் விவேக். அவருக்கு வந்துட்டு நீ என்ன மறந்துட்டியா, உன்னை வந்துட்டு நான் உனக்காக எவ்வளோ செஞ்சிருக்கேன், உன் பொண்ணு எப்போ தான் என் பையனுக்கு கட்டி கொடுக்க போகிறேன் அப்படின்னு கேட்க தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோனோட அப்பா என்ன சொல்வாருன்னா, அதெல்லாம் நான் இதையும் மறக்கிற மாதிரி இல்லை, அது மாதிரி தான் கட்டி கொடுப்பேன், அந்த நேரம் வரட்டும், இப்போ படிச்சுட்டு இருக்கா இப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருப்பாரு. அதோட எங்கள் வீட்டில் நடக்கிற விஷயம் எல்லாம் அவங்களுக்கு சொல்லிக்க மாட்டாங்க. அதோட ஹீரோயினும் வந்துட்டு அவரை பற்றி அவங்க அக்கா வந்து கேட்கும் போதெல்லாம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இப்படின்னு ஹீரோயின் வந்து சமாளிக்க தான் செய்வாங்க. ஆனால் அவர் நினச்சி ஒரு மாதிரி கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க. அப்படியே நாட்கள் ஓடிட்டே இருக்கும். இப்போ ஹீரோ வந்து ஹீரோயின் எடுத்துட்டு வரும்போது அவங்க ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, அவள் இங்கே இல்லையா, அவள் யூஎஸ் போயிட்டா அப்படின்னா, யூஎஸ்ஆ எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு மாதிரி ஆயிடுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சும்மா சொன்னால் யூஎஸ்லாம் போல, அவள் கேம்புக்கு போயிருக்கா, மெடிக்கல் கேம்புக்கா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அட்ரஸை வாங்கி வச்சுப்பாரு. அதோட ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு இதாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கே போயிருப்பாங்க. இப்போ ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, அவங்க அம்மா கிட்ட போய் காசு கேட்பாரு. அவங்க அம்மாவும் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் அவர் கேட்குற காசெல்லாம் கொடுத்துட்டு சீக்கிரம் வந்துடுறா, கவனமாக போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பணமும் அவங்க அம்மாவையும் கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. அதோட ஹீரோ வந்து இப்போ கிளம்பிடுவார். ஹீரோயின் வந்துட்டு இப்போ இந்த கேம்பில் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த எவனோ ஒருவன் வாசிக்கிறான் பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு வந்து இப்போ வரும். ஹீரோட சிந்தனையாகவே அவங்களுக்கு இருந்துட்டு இருக்கும். அதோட இப்போ அவங்க இருக்கும்போது ஹீரோவும் கரெக்டாக அவங்கள தேடி வந்துருவார். ஒரு வழியாக அவங்கள பார்த்துருவார். பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ரொம்ப இதாக போயிடும், அந்த சந்தோஷம் அதிகமாயிடும். உடனே ஹீரோ கிட்ட வந்துருவாங்க. வந்துட்டு இப்போ வந்து பேசும்போது வந்து கரெக்டாக என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்காக தான் வந்தியா அப்படின்னு கேட்பாங்க. ஹீரோவும் ஆமா அப்படின்னு சொல்லுவார். டக்குன்னு இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், அதுவும் இப்போவே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. ஹீரோக்கு வந்து அவங்க விளையாட்டுக்கு சொல்கிறாங்கன்ற மாதிரி தான் அவர் நினைப்பாரு. ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஆமா நம்ம சீக்கிரம் இப்போவே கல்யாணம் பண்ணிக்கலாம், நீ உன் வீட்டில் இரு, நான் என் வீட்டில் இருக்கேன், இப்போ நம்ம இது பண்ணல அப்படின்னா வந்து வேற யாருக்காவது என்ன கட்டி வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. அதனால என்ன நாளைக்கே நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிடுவார். அதோட இப்போ அவங்க அக்கா கிட்ட வந்து ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க, ஏதாவது இவங்க அக்காவுக்கும் இப்போ தெரியும் 2 பேருமே ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சாரிலாம் கட்டிட்டு கிளம்புவோம். அம்மா வந்து என்ன சாரிலாம் கட்டிட்டு கிளம்புறேன்டவுன்னு அவங்க சமாளிச்சுட்டு அங்கே கிளம்புவாங்க. கிளம்பும் போது இப்போ விவேக்கும் சுற்றி வந்து பார்த்துட்டு இருப்பாரு. அவருக்கும் சொல்லிட்டு சாதாரணமாக பேசுகிற மாதிரி பேசிட்டு இப்போ கிளம்புவாங்க. கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா அவங்க அத்தை இருக்காங்களா, அவங்க ஊசி போடுறியம்மா அப்படின்னு வந்து உட்காருவாங்க. அவங்களுக்கு சுகர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அவங்களுக்கு செக் பண்ணிவிட்டு இவங்க படிக்கிறாங்களா அவங்களையும் செக் பண்ணிட்டு கிளம்பும் போது அவங்க அப்பா வேறு எத்தாப்பில் வருவார். எங்கே உங்களை பார்க்காம போயிடுவணும்னு நினச்சேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவையும் பார்த்த சந்தோஷத்தில் வேகமாக வருவாங்க. ஆனால் ஹீரோயினுக்கு வந்து 2 மனசாக இருக்கும், இப்போ பண்ணலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால் ஹீரோனோட அக்கா என்ன சொல்லுவாங்கன்னா, அப்போ உனக்கு விருப்பம் இல்லைல்ல, அப்போ வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. இல்லை வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க 2 பேர் வருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா என்ன சொல்வார், தனியாக விட மாட்டார், எங்கடா போகிறான்னு கேட்பார். வெளியே போகிறோன்னு நான் கூட்டு போகிறேன் வா, வண்டியில் ஏறுன்னு வலுக்கட்டாயமாக இப்போ ஹீரோ பிடிச்சிட்டு வேறு இடத்துக்கு கொண்டு போய் விட்டுருவாங்க. அதோட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிற அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் இருக்கலாம், அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா மாப்பிள்ளை இன்னும் காணும் பயந்துட்டு ஓடிட்டானா அப்படின்ற மாதிரிலாம் கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு வலுக்கட்டாயமாக வேறு இடத்துல இறக்கி விட்டார்ல, அங்கேருந்து இங்கே வரதுக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வரதுக்கு ஹீரோக்கு கொஞ்சம் லேட் ஆகிடும். அதோட ஹீரோவும் அவங்க அப்பாவை சமாளிச்சுட்டு ஒரு வழியாக இங்கே வந்துருவார். ஹீரோயினும் இங்கே வந்துருவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சைன் பண்ணிட்டு
வந்துட்டு அவங்களுக்கு ஈஸியாக வந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் இப்போ முடிஞ்சிடும். ஹீரோயினுக்கு செம்ம சந்தோஷமாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே பயமே கிடையாது, தைரியமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு மேரேஜ் சர்டிஃபிகேட்டும் வந்துடும். அதோட எப்போ இதெல்லாம் அதாவது இதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு மறைச்சு வைக்கலாம் அப்படின்றது பிளான் வந்து என்னன்னா, ஹீரோயினோட அக்காவுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும், அவங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இந்த வீட்டில் சொல்லிடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணுவாங்க. இப்போ அவங்க அக்காவும் ஃபுல்லாக சப்போர்ட்டாக இருக்காங்க. இப்போ ஹீரோவும் சொல்லுவார், நம்மளுக்கு மேரேஜ் சர்டிஃபிகேட் வந்துருச்சு தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். இப்போ சொல்லு, இப்போ வரைக்கும் நீ எனக்கு லவ்னே சொல்லலை, இப்போ சொல்லு அப்படின்னு ஹீரோயின்ட்டு வம்பளத்துட்டு இருப்பார். அதான் ஆமான்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மளிகை கடையில் தான் நின்று பேசுகிறாங்க. அதோட வந்துட்டு அவங்க தாலி கட்டியிருப்பாங்க இருந்தாலும் அதெல்லாம் மறைச்சு வச்சுட்டு அப்படியே ஹீரோ கிட்ட போய் அவர் பேச அவர் இதுக்கு மேலே பேசிட்டே இருப்பாருன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு அவங்களும் வீட்டுக்கு போயிடுவாங்க. அவங்க அக்காவும் கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. இதே மாதிரியே போயிட்டு இருக்கும். இப்போ ஹீரோயின் வந்து பஸ்ஸில் வரும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ அதே பஸ்ஸில் வந்துருவார். வந்துட்டு ஹீரோயின் பக்கத்தில் சீட் வந்து ஃப்ரீயாக இருக்கும். உட்காந்தது மட்டும் இல்லாமல் மேலே கையை போட்டு கண்ணத்தை வர பிடிச்சி கிள்ளிடுவார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு லேடி வந்துட்டு எந்திரி நீ போ, அந்த சீட்டுக்கு போ, பக்கத்தில் வர உட்காந்துறாங்க, மேலே வர கையை போட்டாலம்மா ஆமாம் ஆமான்ட்டு அவங்கள தலையாட்டுவாங்க. அதோட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த பசங்களுக்குலாம் ரொம்ப ஒரே ஓவராக போச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்துட்டு அந்த அவர் வேணும் திட்டுவாங்க. 2 பேர் கல்யாணம் அவங்களுக்கு தெரியாதுல, அதோட இருக்கும். இப்போ இவங்க வந்து வேலையாக இருக்கும்போது ஹீரோ வந்து கால் பண்ணுவார், திரும்ப லவ்னு சொல்லு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள அந்த ஒரு இது இருக்குல்ல, அதெல்லாம் போயிட்டே இருக்கும். ஹீரோன்னு சமாளித்து பேசிகிட்டே இருப்பாங்க. அதோட பார்த்தீங்கன்னா அவங்க மீட் பண்ணுறது, அங்கங்கே வெயிட் பண்ணுறது, அப்புறம் பார்க்குறது, பேசுறது, இதே மாதிரியே ஓடிட்டே இருக்கும். இதெல்லாம் அவங்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு தெரியாமல் அவங்க 2 பேர் இருக்க மாதிரி இருக்கும். இந்த டைமில் தான் வந்து ஸ்நேகிதனை பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு வரும். சூப்பராக இருக்கும் அந்த பாட்டு. இப்போ முடிஞ்ச கையோடையே ஹீரோயினோட அக்கா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஒரு வரன் வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிளோட அப்பா அம்மா, அவங்களுக்கு சொந்தக்காரவங்க, மாப்பிளோட தம்பி எல்லாரும் வருவாங்க. இப்போ ஹீரோயினோட அக்காவுக்கு வந்து இப்போ பேசி வரதுனால பார்த்தீங்கன்னா வீடே சந்தோஷமாக இருக்குன்னு ரொம்ப நாள் அவங்களுக்கு கல்யாணம் ஆகலை அப்படி இப்படின்னு. இப்போ வந்து அவங்க அப்பா அம்மாலாம் ரொம்ப பெருமையாக அவங்க பொண்ணை பற்றி சொல்லுவாங்க. இவ வந்து ரொம்ப பொறுப்பானவ, சின்னவ கூட ரொம்ப வாயாடியான, பெரியவ அப்படி கிடையாது, ரொம்ப பொறுப்பானவ, தங்கச்சி அவ தான் வந்து இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறா கொள்றா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பேசுவாங்க. எங்கள் அக்கா அப்படி ரொம்ப சமத்து, நீங்கள் நல்லா பார்த்துக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே பேசிகிட்டு இருப்பாங்க. எல்லாம் பேசும்போது பார்த்தீங்கன்னா இப்போ மாப்பிள்ளையோட அப்பா இருக்கார்ல, அவர் வந்து நான் இது இங்கே வந்த இடத்துல தான் நான் யோசிக்கிறேன், இதுக்கு முன்னாடி அந்த பிளான் பண்ணல. அதாவது ஃபேமிலி எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் பெரியப்பா உங்களுக்கும் 2 பசங்க, 2 பொண்ணு, எனக்கும் 2 பசங்க இருக்காங்க. பெரியவருக்கு பெரிய படம், சின்ன பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இன்னும் என் மகன் கிட்ட கூட கேட்கல. நீங்கள் ஓகே சொன்னால் 2 கல்யாணத்தை ஒன்றாவே வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி மாப்பிள்ளையோட அப்பா சொல்லிடுவார். டக்குன்னு இப்போ ஹீரோயினோட அம்மா இருக்காங்களா, அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடும். ஏன்னா சரி இப்போ கல்யாணம் நடந்து அக்கா தங்கச்சி ஒன்றா கட்டி கொடுத்தா நல்லது தானே அப்படின்ற மாதிரி டக்குன்னு இப்போ ஹீரோயின் எவ்வளோ சொல்லுவாங்க. எந்திரிச்சு வா அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமாக இப்போ கூட்டு போவாங்க. கூட்டு போய் அவங்களுக்கு ட்ரெஸ்ஸை மாற்றி அவங்களுக்கு புடவையை கட்டி பூவை வச்சு வலுக்கட்டாயமாக கூட்டு வந்து நிற்க வைப்பாங்க. இப்போ ஹீரோயின் எதுவுமே பேச மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரியாகவே இருக்கும். அப்போ வந்துட்டு இப்போ விவேக் என்ன சொல்லுவாருன்னா, என்னோட நல்ல மாப்பிள்ளை, இதை விட வேற என்ன சம்மந்தம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் மனசு மாறிப்பார். இப்போ இங்கே வந்து நிற்கும் போது பார்த்தீங்கன்னா என்ன சுடிதார் போட்டுருக்கும் நிறைய பேசுனீங்க, இப்போ ஒன்றுமே பேச மாட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மாப்பிளோட தம்பி இருக்காருல, இப்போ அவருக்கு பொண்ணுன்னு அவருக்கு ரொம்ப ஜாலியாக போயிடும். அவர் பேச்சு கொடுத்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் எதுவுமே பேச மாட்டாங்க, அப்படி அமைதியாகவே நின்றுட்டு இருப்பாங்க. இப்போ மாப்பிளோட தம்பி என்ன சொல்வாருன்னா, ஏதாச்சும் சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு அழுதுகிட்டே வந்து எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது புரியலன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லுவாங்க. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, வீட்டில் யாருக்கும் தெரியாது, ரிஜிஸ்டர் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் எல்லாரும் முன்னாடியும் சொல்லிடுவாங்க. இதை உடனே மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்களுக்கு ஒரு மாதிரி சங்கடமாக போய் அங்கேருந்து அப்படியே அந்த சம்பந்தம் வந்து நின்று போயிடும். இப்போ அக்காவோட கல்யாணமும் நின்று போயிடும். அதோடு வந்துட்டு இப்போ அவங்கெல்லாம் அங்கேருந்து போயிடுவாங்க. இப்போ ஹீரோயினோட அப்பாவுக்கு அம்மாவுக்கு செம்ம கோவம் ஒரு இந்த மாதிரி ஒரு வேலை பார்த்துட்டு வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு உடனே யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கவும் ஹீரோ சொல்லவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ அவங்க வந்து ட்ரெயினில் தானே மீட் பண்ணிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு இப்போ அப்பா வந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்து நிற்பார். ஹீரோவும் இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க மாமனாரை பார்த்து ஒரு ஸ்மைல் தான் பண்ணுவார். செம்ம அடி உள்ள கண்ணத்திலே ஓங்கி அவர் வந்து கோவத்தில் நல்லா அரைஞ்சிருவார். அதோட திரும்ப இப்போ இங்கே வந்துட்டு இப்போ ஹீரோயினை தேடிட்டு இருக்காருல ஹீரோ, அந்த மாதிரி காட்டிட்டு இருப்பாங்க. இனி எவ்வளோ நேரமாக ஹீரோயினை தேடி அலைஞ்சிட்டே இருப்பார். ஹீரோயின் கிடைக்கவே மாட்டாங்க. அவருக்கு ஒரு மாதிரியாகவே இருக்கும். இடத்துல ஹீரோ வந்து என்ன பண்ணுவார்னா ஹீரோயினோட அம்மா வீடு இருக்குல்ல, அங்கேயும் போய் தேடுவார். வெங்காயம் பொண்டாட்டி எங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தேடும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ இங்கே வந்திருப்பாங்கன்னு அவர் நினச்சிப்பாரு. ஆனால் இங்கே அவங்க வரல. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டை நடந்திருக்கும். அதில் கோச்சிட்டு ஒருவேளை இங்கே வந்துட்டாங்களா அப்படின்னு இவங்களும் யாரை தேடுறேன்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் கேட்டுட்டு என் பொண்ணை என்ன பண்ண, அவங்க வரவே இல்லை, என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே கோவமா இருப்பாங்க. இப்போ இங்கே வரல போல இருக்குன்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு புரிஞ்சுட்டு இப்போ அங்கேருந்து கிளம்பிடுவார். எங்கெங்கேயோ தேடி பார்த்து ஒன்றுமே அவருக்கு இப்போ சரியாக படாததுனால இதுக்கு மேலே வெயிட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாரு. இந்த மாதிரி வேலை பார்க்குறாங்க, டாக்டராக இருக்காங்க, இப்போ அவங்க டாக்டராகவும் ஆயிருப்பாங்க. அதோட எல்லாம் அந்த மாதிரிலாம் டீட்டெயில் கொடுத்து ஹீரோ ஒய்ஃபை வந்து காணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. கொஞ்ச நாள் நல்லா கேட்டுட்டு இருந்த அந்த போலீஸ்கார் வந்து திடீர்னு தப்பா பேசுவார். நீயா ஏதாவது பண்ணிட்டு அப்புறம் வந்து காணும்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வந்து வம்பா வளர்த்துட்டு இருப்பார். அவர் ஒரு பக்கம், இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே என்ன நடந்தது, இதுக்கு முன்னாடி அந்த அவங்க சொன்னாங்கல்ல அவர் கூட அரைஞ்சார்ல, ஹீரோயினோட அப்பா கூட ஹீரோ அரைஞ்சிருப்பாரு, அந்த இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனை காட்ட ஆரம்பிப்பாங்க. இப்போ ஹீரோட வீட்டுக்கும் வந்து ஹீரோ கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்றது தெரிய வந்திருக்கும். ஹீரோயினோட வீட்டுக்கும் தெரிய வந்துருச்சு. அதனால 2 பேர் வீட்லையுமே வந்துட்டு பிரச்சனை பெருசானதுனால அவங்க 2 பேராலையும் அங்கே இருக்க முடியாது. அதனால அவங்க 2 பேருமே வீட்டை விட்டு போங்கன்ற மாதிரி வீட்டை விட்டு கிளம்பிடுவாங்க. அப்போ ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா இங்கே இருந்தால் அவங்க அக்காவோட வாழ்க்கையும் இப்படி ஆயிரும், அவளுக்கு வரணும் வராது அப்படி இப்படி நம்ம பேசவும் நான் இங்கே இருக்க மாட்டேன், எனக்கு கல்யாணம் அடிச்சா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயினும் கிளம்புவாங்க. அப்போ அவங்க அம்மாவில் வந்து தடுக்கவும் மாட்டாங்க. அப்போ ஹீரோட அக்கா வந்து எவ்வளோ சமாதானப்படுத்துவாங்க, வேண்டாம் நான் இங்கேருந்து கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கிளம்பிடுவாங்க. ஹீரோவும் கிளம்பிடுவார். அவர் வந்து ஆட்டோ கூட்டிட்டு வந்து வெயிட் பண்ணுவார். அப்போ ஹீரோனோட பெட்டி எல்லாம் வந்து அப்படியே கீழே உருண்டு விழுந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதோட அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஆட்டோவில் போகும்போது 2 பேரும் ஹீரோயின் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நம்மளுக்கு யாரும் கிடையாது, உனக்கு நான் தான், எனக்கு நீ தான், நம்ம மட்டும் வேறு யாருமே நம்மளுக்கு கிடையாது, ஓகே தானே அப்படி இப்படின்னு கேட்பார் ஹீரோ. அவரும் சங்கடத்தில் இருக்காரு. சரிதான் நீ சொல்கிறது தான் சரி அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இப்போ அவங்க கிளம்பிடுவாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து எங்கே தங்குறது அப்படின்னு தெரியாது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த வீடு பார்த்தீங்கன்னா சரியாக கட்டணம் கட்டியிருப்பாங்க, பெயிண்ட் கூட நடிச்சிருக்க மாட்டாங்க, சிமெண்ட் பெயிண்ட் எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி ஒரு வீட்டை தான் வந்து இப்போ அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அங்கே வந்துட்டு உங்களுக்கு அது பிடிச்சிருக்கும். ஏன்னா இப்போ இவங்க 2 பேர் விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அது இருக்கிறத அவங்களுக்கு
ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த காதல் சடுகுடு கூடு கண்கள் அந்த பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு வரும். அது அவங்களுக்கு இப்போ தானே 2 பேருமே கல்யாணம் பண்ணி இப்போ சேர்ந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பாட்டு நல்லாயிருக்கும். இவங்க லைஃப் வந்து ஜாலியாக போயிட்டு இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஹீரோ வந்துட்டு அவர் பண்ணுற வேலை இருக்குல்ல, அதில் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சிராதா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து டாக்டரா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. கடைக்கு போய் காய்கறி வாங்குறதுக்குள்ள அந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோயின் வந்துட்டு கடைக்கு தான் போயிருப்பாங்க. ஆனால் ஹீரோ வந்து வீட்டுக்கு வந்திருப்பார். ரொம்ப நேரம் அவங்க வீட்டை பூட்டிட்டு போயிருக்கிறதுனால சாவி அவர்கிட்ட இருக்காது. எவ்வளோ நேரம் உனக்காக வெயிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட கேட்கும்போது என் கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் வந்து மணிக்கணக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது அப்போ இப்போ அப்படி இருக்க முடியும். அது என்ன அப்போ இப்போ அப்போ இருக்க முடியும் இப்போ இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருக்குள்ள வாக்குவாதம் வந்துடும். நீ கதவை திறன்னு ஹீரோ சொல்லிட்டே இருப்பாரு. எனக்கு நீ சொன்னா தான் நான் கதவை திறப்பேன்ற மாதிரி ஹீரோயின் நின்னுட்டே இருப்பாங்க. அப்புறம் ஒரு வழியா கதவை திறந்துருவாங்க. கதவை திறந்து முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள வந்துட்டு ஹக் பண்ணிட்டு இருப்பாரு. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதோட சின்ன சின்ன சண்டைகள் வந்துட்டு அந்த மாதிரி விளையாட்டுத்தனமா அப்படி தான் போயிட்டு இருக்கும். அவங்களுக்குள்ள அந்த மாதிரி இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து தேடிட்டு இருப்பாங்க. காலையில் எந்திரிச்ச உடனே எதையோ தேடிட்டே இருப்பாங்க. என்னடி தேவை அப்படின்னு கேட்கும்போது என்னோட தாலியை காணணும்னு அடி பாவி பிடிச்சவங்களோட இருக்கும்போது தாலியை காணும்னு சொல்றியா அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா அவங்களோட தாலியை எடுத்து இவர் என்ன பண்ணுவார் கண்ணாடியில் மேலே தொங்க விட்டுருப்பாரு. அவங்க இதை பார்த்துருக்க மாட்டாங்க. எல்லா இடத்தையும் தேடி தேடி பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு இப்போ தாலி வேணும்னு சொல்லிட்டு ரொம்பவே பரபரப்பாயிடுவாங்க. ஒன்று விடாமல் எல்லா இடமும் தேடுவாங்க. அப்போ வீட்டில் அந்த வீட்டு ஓனர் இருக்காங்களா அவங்க வருவாங்க. வந்துட்டு இப்போ கொஞ்சம் நேரம் அவங்கள்ட்ட பேசிட்டு அவங்க எதாவது சமைச்சிருப்பாங்க. அதை கொடுத்துட்டு பேசும்போது என்ன கழுத்தில் தாலியை காணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். ஒரிஜினல் கல்யாணம் தானே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. நடிக்கலாம் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு டவுட் வரும். இல்லை அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன கூத்து கண்ணாடியில் மாட்டி வச்சிருக்க தாலியை கழட்டி அப்படின்னு தான் ஹீரோயின் பார்ப்பாங்க. இது ஹீரோ பண்ண வேலையாக இருக்கும். இதுக்கு இப்படிலாம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட அப்போ ஒரு சண்டையை போட்டுருவாங்க. பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்குள்ள வர சண்டைகள் எல்லாம் வந்துட்டு அந்த கேலண்டரில் வந்து எழுதி எழுதி வர டேட்டை வேற மார்க் பண்ணி வைப்பாங்க. இப்போ ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. இப்போ பாரு ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை தடவை என்ன கூப்பிட்றான்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோ அங்கே உள்ளே தான் போவார். போன உடனே அடுத்த செகண்டே சக்தின்னு கூப்பிட்டுட்டே இருப்பார். இப்போ இது 3 செகண்ட்ஸ் 4 செகண்ட்ஸ் கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி அவர் கூப்பிடுவார். இதை காணும் அதை காணும் தேடிட்டே இருப்பார். இவங்க ஒரு வாயை குத்தி அவருக்கு வந்து அதை கிஸ் பண்ணிட்டு அங்கேருந்து போவாங்க. இதே மாதிரி அவரும் வந்துட்டு இந்த மாதிரி தான் ஏதாவது சின்ன சின்ன சண்டை நடக்கும்போது மார்க் பண்ணி எதுக்காக பண்ணணும் நமக்குள்ள எத்தனை சண்டை வருதுன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லுவாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரெயினில் ஹீரோயின் வரும்போது அவங்க அம்மாவையும் அக்காவையும் பார்ப்பாங்க. அவங்க பக்கத்தில் போய் உட்காந்துட்டு பேசுவாங்க. எதுக்குமா இப்படி பண்ணுற என்னை ஏற்றுக்க மாட்டேன் என்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எங்கே போயிட்டு வரீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கணும்னு அந்த ரிப்போர்ட்டெல்லாம் வாங்கி ஹீரோயின் பார்ப்பாங்க. பார்த்துட்டு எந்த ஹாஸ்பிட்டலில் இருக்காரு என்ன ஏதுன்னு கேட்கும்போது நீ ஒரு தடவையாக வந்து அப்பாவை பார்த்துருக்கலாம்ல உன்னை பார்க்கணும் தான் அவர் அவ்வளோ ஆசைப்படுறாரு அவரால் முடியல அப்படின்னு சொல்லவும் ஹீரோனுக்கு மனசு கேட்காது. இப்போ ஹீரோ கிட்ட வந்து சொல்லுவாங்க அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியல அவரை போய் பார்க்கணும்னு ஹீரோ என்ன சொல்லிடுவாருன்னா அவருக்கு முடியலன்னா நீ போய் பாரு ஆனால் நான் வரமாட்டேன் நீ தானே சொன்ன உனக்கு நான் எனக்கு நீ வேற யாரும் நம்மளுக்கு கிடையாதுன்னு இப்போ நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்கும். ஹீரோனுக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கும். அப்போ நீ வரமாட்டியா அப்படின்னு நான் வரமாட்டேன்னு ஹீரோ சொல்லிடுவாரு. அதோட அவங்களும் விட்டுருவாங்க. மறுநாள் வந்துட்டு ஹீரோ வந்து ஹீரோயின்ட்ட கேட்பாரு அவங்க அப்பா எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. போய் பார்க்கலன்னு கேட்கும்போது நீ வரலன்னு சொல்லிட்டு இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷனோட போனால் தானே மதிப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ஹீரோயின் போயிருக்க மாட்டாங்க. நாளைக்கு போய் பார்ப்போம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கும் மனசு ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடும். நீ கவலைப்படாத நாளைக்கு காலையிலேயே போய் அவங்க அப்பாவை போய் பார்த்துட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களுக்காக அவரும் மனசு மாறிடுவார். சரின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருமே கிளம்பி அவங்கள பார்க்க வருவாங்க. இதுதான் ஒரு மதிப்பு. கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் முன்னாடியே சேர்ந்து வரும்போது அவங்க பெற்றவங்க பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கும்ல. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா போஸ்டர் ஒட்டிட்டு இருப்பாங்க. அங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா இறந்து போயிருப்பாரு. அவரோட அந்த இறுதி அஞ்சலி போஸ்டர்லாம் பார்த்தோன்னா ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும். வேக வேகமாக வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் இந்த மாதிரி சங்கடமாக உட்காந்துருப்பாங்க. அப்போ அவங்க ரொம்ப அழுவாங்க. என்னை எதுக்கு வீட்டை விட்டு போக விட்டீங்க அப்போவே நீங்கள் தடுத்துருக்கலாம்ல நான் இங்கே இருந்திருக்கலாம்ல அப்படி இப்படின்னு இவங்க மேலே ரொம்ப பிரியம் வச்சதுனால இவங்க வீட்டை விட்டு போனோன்னா அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் அந்த மாதிரி ஆயிருக்கும். இப்படி நான் தானே காரணம் என்ன மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுவாங்க. அவங்க அம்மாட்ட போய் நீயாவது என்ன மன்னிச்சிருமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேட்டு ரொம்ப கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க. இது வந்து ஹீரோக்கு ரொம்ப மனசு உறுத்திட்டே இருக்கும். இந்த மாதிரிலாம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லி என்ன வருத்தப்படுவாருன்னா நான் வந்து அவள் கூட்டு போக சொன்ன அன்றைக்கி நான் கூட்டு போயிருந்தேன் அவங்க அப்பா வந்து தேடி இருப்பாரு நான் அதை பண்ணலை எனக்கு மேலே வந்து எனக்கு ஒரு மாதிரியா குற்ற உணர்ச்சியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுவார். அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்டும் தேத்துவாங்க. இங்கே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நான் அந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது வீட்டில் இருந்திருக்கணும் அவங்க அப்பா அம்மா அப்படி என்னால் தான் அவங்க உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கவலைப்படுறேன்னு அவங்க ஒரு பக்கம் புலம்பிட்டு இருப்பாங்க. இப்படி 2 பேருமே பேசிக்க மாட்டாங்க. இடத்துல இருந்தால் கூட அடுத்தவங்க மேலே கோவம் கூடாது அவங்களுக்கு அவங்கவுங்க மேலே தான் வருத்தமாக இருக்கும். என்னால் தானே இப்படி நடந்ததுன்னு சொல்லிட்டு 2 பேருமே கவலையாக இருப்பாங்க பேசிக்க மாட்டாங்க. அப்போ அவங்க வேலைலாம் பார்த்துட்டு மூஞ்சி சுரிச்சு வச்சுட்டே இருப்பாங்க. நீ எப்படி இருக்க அப்படின்னு எனக்கு யார் மேலேயும் கோவம் கூடாது எனக்கு ஏன் மேலே தான் கோவம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ட்ரிப்பு போகிறாங்க நம்மளுக்கு மனசு 1000 கஷ்டம் இருந்தாலும் அவங்க கூட நம்மளும் போகணும் நம்மளுக்குள்ள சண்டை வந்து அவங்களுக்கு தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவார். சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் இப்போ பேசிக்கவே மாட்டாங்க. மறுநாள் ட்ரிப்புக்கு போகணும் அப்படின்றதுக்காக இப்போ ட்ரிப்புக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. இந்த விஷயத்துக்கு முன்னாடி ஹீரோக்கு வந்து இப்போ என்னன்னா தன்னால தானே அவங்களோட ஹீரோனோட அக்காவுக்கு வந்து கல்யாணம் நின்று போச்சு அவங்களை எப்படியாவது இப்போ அவங்க வீட்லேயே கஷ்டமா இருக்கு அவங்க வீட்டில் ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு இப்போ எல்லாம் ஃப்ரெண்ட்ஸை சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவருக்கு பேசி வச்சுற மாப்பிள்ள இருக்காங்கல்ல அவங்களுக்கு கால் பண்ணி ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல கேர்ள் ஃப்ரெண்ட் அவங்க வந்து பேசிடுவாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு கால் பண்ணி ஹீரோட பாய் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி பேசி 2 பேரும் ஒன்றா மீட் பண்ண வச்சுட்டு எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வரும்னு சொல்லிடுவாங்க. நினச்சி ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணி அங்கே வர சொல்லிடுவாங்க. ஹீரோயினோட அக்காவும் அங்கே வந்துருவாங்க. வந்தவொடனே பார்த்தீங்கன்னா இப்போ அவர் வந்தவொடனே அவருக்கும் இவங்களை ஆல்ரெடி பிடிச்சதானே இருந்தது பேசும்போது எவ்வளோ வீட்டில் நடந்துருச்சு தெரியுமா எங்கள் அப்பா இறந்துட்டாங்க எங்கள் வீட்டு சூழ்நிலை இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இவங்க சொல்லும் போது அவருக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கும். இது எதுவும் வரி பண்ணிக்க வேண்டாம் வீட்டில் பேசி சரி பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்லும்போது நீ தானே கால் பண்ணி வர சொல்லணும்னு சொல்லும்போது 2 பேருமே இல்லைன்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தா தான் ஹீரோவும் அவர் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே நின்றுட்டு இருக்கும்போது இதெல்லாம் உன்னோட வேலை தானே உன் வேலையை விட்டுட்டு இந்த வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோனோட அக்கா வந்து கட்டப்படி திட்டுவாங்க. என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அங்கேருந்து அவங்க கிளம்பி போயிடுவாங்க. ஹீரோக்கு ஒரு மாதிரி சங்கடமாயிடும். இவ்வளோ பேசுகிறவங்க பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தடுத்து இவங்க 2 பேரும் கான்டாக்ட் வந்து அதிகமாயிடும். 2 பேரும் ரொம்பவே பேசி பழக ஆரம்பிச்சிருவாங்க. அதை யதார்த்தமாக ஹீரோ பார்த்துருவாரு. என்ன சொன்னீங்க அன்றைக்கி அப்படிலாம் சொன்னீங்க இன்னைக்கு என்ன 2 பேரும் இவ்வளோ க்ளோஸாக இருக்கீங்க இதான் எனக்கு
வேலையான்லாம் கேட்டிங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து 2 பேரையும் கண்டுபிடிச்சு பேசும்போது பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளை இருக்கிறத பார்க்க மாட்டாரு. ஹீரோயினோட அக்காவ போய் ஹக் பண்ணி வாழ்த்து சொல்லிட்டு இருப்பாரு பாருங்க. அது தப்பு தான். அத வந்து ஹீரோயின் பார்த்துருவாங்க. நம்மகிட்ட சுத்தமா பேசுறதே இல்ல. இப்ப வேற ஒரு பொண்ணுன்னா அதுவும் தன்னோட அக்கா கூடயும் வந்து இந்த மாரி இருக்கான்னா, அப்ப நம்மள புடிக்கல போல இருக்கு. நம்ம வந்து வெறுத்து போயிட்டோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சுப்பாங்க. இங்க இருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு அவங்க அக்கா மட்டும் தான் தெரிவாங்க. அந்த மாப்பிள்ளை தெரிய மாட்டாரு. அதுல ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருவாங்க. நம்ம வந்து ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணோம். இப்படி ஏமாந்துட்டோமே அப்படின்ற மாரி ரொம்பவே வருத்தப்படுவாங்க. இப்ப ஹீரோ வந்து சொன்னார்ல அந்த ட்ரிப் போற விஷயம். இப்ப அதுக்கு கிளம்பணும்னோனே உங்களுக்கு மனசே இருக்காது. இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடிலாம் வந்து நம்ம சண்டை சச்சரவு காட்டிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப இவங்க ட்ரிப்பும் கிளம்பிருவாங்க. ட்ரிப் போன உடனே கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் இப்படி தான் இருப்பாங்க. பசங்க கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி இருப்பாங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது, சரி அங்க வந்துட்டு அத வச்சே ஒரு பாட்டு வந்துரும். செப்டம்பர் மாதம் பாட்டுல அந்த பாட்டு வந்துரும். அந்த பாட்டு முடிஞ்ச கையோட சரி ட்ரிப் எல்லாம் முடிஞ்சுட்டு இப்ப வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேருக்கு வாக்குவாதம் வந்துட்டே இருக்கும். உடனே ஹீரோயின் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. உடனே ஹீரோ என்ன சொல்லிடுவாருன்னா, உன்ன நான் வந்து இங்க கட்டாயப்படுத்தல. நீங்க இங்க தான் இருக்கணும்னு உனக்கு ஒண்ணும் அவசியம் கிடையாது. உனக்கு விருப்பம் இல்லன்னா போ. உன் அம்மா வீட்ல கூட நீ போய் இருந்துக்கோ. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நான் உன்ன கட்டாயப்படுத்தல அப்படி இப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கும் பேசிருவாரு. அது ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும். அப்ப அவங்களோட அக்கா கூட அவருக்கு பிடிச்சிருக்கனால தான் தன்னை வந்து இப்படி செய்றாரு போல இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுவாரு. இதோட மனசு கஷ்டமாவே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வேலைக்கு காலையில எந்திரிச்சு போகும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க அக்காவ மீட் பண்ணுவாங்க. அவங்க அக்காவ மீட் பண்ணும்போது அவங்க என்ன சொல்வாங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பேசின மாப்பிள்ளை தான் இப்ப வந்து திரும்பவும் நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டோம். வீட்லயும் 2 வீட்லயுமே இப்ப ஒத்துக்கிட்டாங்க. எங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லவும், இப்ப அவங்க ஹீரோயினுக்கு வந்து ஆச்சரியமா இருக்கும். எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எல்லாம் உன் புருஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவாங்க. கார்த்தி ஆமா அவன் தான் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி எங்கள சேர்த்து வச்சான் அப்படின்ன உடனே இப்பதான் ஹீரோயினுக்கு புரிய வரும். அவங்க வந்து தப்பா புரிஞ்சுட்டு இருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப புரிய வந்துட்டு இவங்களுக்கு வாழ்த்து சொல்லிட்டு சந்தோஷமா இருங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் இப்பவே வந்து அவனை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து இப்ப கிளம்புவாங்க. அவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியாது. தப்பா நினைச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தம் ஒரு பக்கம் இருக்கும். அது ரோட கிராஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சரியா பார்க்காம இப்படி இப்படி வேகமா ஓடிடுவாங்க. அதுல பார்த்தீங்கன்னா டக்குன்னு இப்ப இவங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அப்படியே தூக்கி அடிச்சிரும். இப்போ ஹீரோயினுக்கு ஆக்சிடென்ட் ஆனது வந்து இங்க யாருக்கும் தெரியாது. இப்போ ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்த இவங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஒரு இது வந்து கிடைச்சிரும் அவங்க நினைச்சது. இப்போ அந்த சந்தோஷத்தை வந்து ஹீரோக்கும் ரொம்ப அப்செட்டா இருந்தாலும் அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை போய் பொண்டாட்டிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லணும்னு சொல்லிட்டு தான் இப்போ காதுல பாட்டு மாட்டிக்கிட்டே அவர் வந்துட்டு ஹீரோயினை தேடி வராரு. அந்த பக்கம் பாட்டு மாட்டினால இந்த பக்கமா அவருக்கு கிராஸ் பண்ணி ஆம்புலன்ஸ் போறது அவருக்கு தெரியாது. அதுல தான் இப்போ அவங்க ஒய்ஃப் வந்து ஆக்சிடென்ட் ஆகி இப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்காங்கன்றது தெரியாது. ஹீரோ பாட்டுக்கு போயிட்டு இப்போ தேட ஆரம்பிச்சிருக்காரு. இவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகி இவங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்காங்க. இதை யார் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேணும்னே பண்ணிருக்க மாட்டாங்க. எல்போர்டு போட்டு ஓட்ட வேண்டிய குஷ்புவும் அரவிந்த் சாமியும் வந்துட்டு அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருப்பாங்க. அவங்க வந்துட்டு காரை எடுக்க வேணாம்னு தான் அவர் சொல்லியிருப்பாரு. அவர் வீட்டுக்காரர் அரவிந்த் சாமி சொல்லும்போது குஷ்பு வந்து தெரியாம கார் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அதனால ஆக்சிடென்ட் பண்ணிருப்பாங்க. நான் தான் தெரியாம இப்படி பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்பவே மனசு உறுத்தும். அவங்க அவங்க தான் ஆம்புலன்ஸ் போயிட்டாங்க. எல்லாரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி இப்படின்னு மனசு கேட்காது. நம்ம போய் என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கே வருவாங்க. ஆனா யார் என்னன்னே தெரியாது, பேர் தெரியாது, எதுவுமே தெரியாது. இந்த ஹாஸ்பிட்டல் தான் அட்மிட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருப்பாரு. இவங்க ஒரு பக்கம் விசாரணை பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு ஒரு வீட்டுக்காரர்ல அவர் ஒரு பக்கம் வந்துட்டு எல்லார்கிட்டயும் விசாரிச்சுட்டு இருப்பாரு. இந்த மாதிரி பொண்ணு யாருன்னு தெரியல, இந்த டைம்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, அவங்கள பத்தி டீட்டெயில் அப்படி ஹீரோவும் வந்துட்டு இந்த ஹாஸ்பிட்டலுக்கே வருவார். அங்க வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட் ஆல்ரெடி நடந்தது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வந்துட்டு ஹீரோக்கு வந்து அவ வந்து இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லவும், அப்படி நான் வந்து பார்க்க மாட்டேன், அது என் சக்தியா இருக்காது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்லுவாரு. ஒரு கட்டத்துல வந்துட்டு அவங்களும் தேட இப்படியே போயிட்டே இருக்கும். அப்போ வந்துட்டு விவேக்கோட அம்மா இருக்காங்களா, அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும். அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக அந்த ஹாஸ்பிட்டல் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப யதார்த்தமா வந்துட்டு விவேக் வந்துட்டு ஷாலினி இந்த மாதிரி அவங்க ஹீரோயின் இப்படி கூட்டு போறத பார்த்துருவாங்க. பார்த்த உடனே இவனுக்கு என்ன ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடும். விவேக் என்ன பண்ணுவாருன்னா அவங்க வீட்டுக்கு தகவல் சொல்லிடுவாரு, ஹீரோக்கும் தகவல் சொல்லிடுவாரு. இப்படிதான் இப்போ ஹீரோயினோட வீட்டுக்கு வந்து தகவல் தெரியும், ஹீரோக்கும் தெரிய வரும். உடனே இப்போ எல்லாரும் வந்து பார்ப்பாங்க. அவங்க எல்லாம் வரும்போது தான் வந்து குஷ்புவும் அரவிந்த் சாமி அவங்க 2 பேருமே இவங்க அந்த ஃபேமிலி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்கள்ட்ட பேச அவங்களுக்கு ரொம்ப தயக்கமா இருக்கும். அப்போ வந்துட்டு ஒருத்தவங்க வந்துட்டு ஹீரோயினை பார்க்கும்போது அவங்க அம்மா ரொம்ப கவலைப்படுவாங்க. நான் வந்து அப்படிலாம் ஒன்றும் இல்லை, உன் மேலே எனக்கு எந்த கோவமும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க ரொம்ப பயங்கரமா அடிபட்டிருக்கும். திடீர்னு பேசிட்டே இருக்கும்போது பார்த்தா ஹீரோவால எதுவுமே பேச முடியாத திகச்சு போய் நின்றுட்டு இருப்பாரு. இவங்க திடீர்னு உங்க கையும் உடம்புல ஒரு மாதிரி நடுக்கம் வந்துடும். உடனே டாக்டர்கிட்ட கூப்பிட்டு திரும்பவும் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு பண்ணுவாங்க. அந்த டைம்ல வந்துட்டு ஹீரோக்கு வந்து செம்ம கோவமா இருக்கும். அப்போ வந்துட்டு இந்த ஆக்சிடென்ட் பண்ணாங்களா அவங்கள்ட்ட போய் திட்டுவாரு. என் முன்னாடி மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லும்போது, அப்போ குஷ்பு என்ன சொல்லுவாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி நான் செத்துருவேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி அவங்க 2 பேரும் அழுதுட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க வேணுமே பண்ணல, தெரியாம பண்ணி தான் அப்படி அலறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோவும் புரிஞ்சுப்பாரு. உங்களுக்கு ஆப்ரேஷன்லாம் ஹீரோயினுக்கு முடிஞ்சிருக்கும் சரின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயினை போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஹீரோ வருவாரு. அவங்க பேசவே மாட்டாங்க. இவர் பாட்டுக்கு பேசிட்டே இருப்பாரு. அவங்க கண்ணில் தண்ணி மட்டும் வந்துட்டே இருக்கும். அவர் ரொம்பவே உட்காந்து அழுதுட்டே இருப்பாரு. என்ன மன்னிச்சிரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. அதோட இவங்க முழிச்சுக்கோன்னு சொல்லிட்டே இருப்பாரு ஹீரோ. உடனே ஹீரோயின் வந்து முழிச்சு பொண்டாட்டி பக்கத்துல இல்லைன்னா ரொம்ப ஜாலியா இருக்குமா அப்படி இப்படின்ற மாதிரி அப்பவும் உங்களுக்குற மாதிரியே பேசுவாங்க. ஹீரோக்கு என்ன செய்யணும் தெரியாது. அப்படியே சிரிப்பாரு. அவர் அவங்க பொழைச்சிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அதாவது காதல்ன்றது கல்யாணத்துக்கு முன்னாடி மட்டும் இல்லை, கல்யாணத்துக்கு அப்புறமும் அந்த காதல் வந்து தொடர்ந்துட்டு தான் இருக்கு அப்படின்றத அழகான ஒரு படமா எடுத்து காட்டியிருப்பாங்க. சூப்பரா இருக்கும். இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்ததில் அவங்க வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்போ அவங்க ஹீரோனோட வீட்லயும் இப்போ எல்லாருமே ஏற்றுப்பாங்க. இப்போ ஃபேமிலியெலாம் மொத்தமாக சேர்ந்துரும். எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இந்த கதையை முடிச்சிருப்பாங்க. ஒரு நல்ல ஒரு லவ் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு கதையில சந்திக்கலாம்.